சுவை தேடும் மனங்களுக்கு சுகமான நேரம் இது. திகட்டாத தீரமுது உங்கள் கிச்சனில் எங்கள் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேம், வணக்கம். என்ன மேடம், யார் மேடம் நீங்கள்? நான் வந்துட்டு யுவா கஃபேலேருந்து வந்திருக்கேன். நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க மேடம், நான் பார்த்தது. ஆக்சுவலாக உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் நிகழ்ச்சிக்காக வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். சரி, அதில் வந்து உங்கள் கிச்சனில் வந்துட்டு நான் வந்து சமைக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அது. சரிங்க மேடம். அது விஷயமா பேசலாமா? பேசலாம், உட்காருங்க மேடம். தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன மேம்? என் பேர் தேவிங்க. தேவி. நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நான் 25 இயர்ஸாக இருக்கிறேன். ஓகே. நேட்டிவ் எது உங்களுக்கு? நெகட்டிவ் நாகர்கோவில். நாகர்கோவில். வெரி குட், வெரி குட். வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? நான் எங்கள் சன், டாக்டர் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க டாக்டர்? டாக்டர் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க. கற்பகப்பிரியா. பையன் வந்து எஃப்கோ டோக்கியோன்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் சிவகோலப்பன். சரி. உங்கள் பசங்க அம்மா எனக்கு இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணி கொடுப்பீங்க? எது விரும்பி சாப்பிடுவாங்க? நான்வெஜ் விரும்பி. நான்வெஜ்ஜில் என்ன செய்வாங்க? ஃபிஷ்ஷு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி, ஃப்ரையா, கிரேவியா, பிரியாணியா? ஃபிஷ் வந்து குழம்பு, ஃப்ரை அந்த மாதிரி தான் அந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம் மேடம். என்ன உங்கள் குழந்தைங்களை உங்கள் சமையலுக்கு கிண்டல் பண்ணியிருப்பாங்களா நிறையா? உங்கள் பசங்க உங்கள் குழந்தைங்கன்னா சில நேரத்தில் உப்பு காரம் அது கூடிடும். ஓகே. அதுதான். அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இருக்கா? சுவாரஸ்யமான இல்லை, சில எனக்கு அதாவது உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருவேன் எப்போவுமே. உப்பு வந்து இருந்தால் அதிகமாக ஆகிட்டா கூட நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஓகே. எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, முழு உருளைக்கிழங்கு. அதை அப்படியே தோல் எடுக்காமல் வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக போட்டுட்டு அந்த குழம்புலேயே எதுலேயோ அந்த உருளைக்கிழங்கை போட்டிங்கன்னா அதில் அதிகப்படியான இருக்கிற உப்பை வந்து அந்த உருளைக்கிழங்கு உறிஞ்சிக்கும். பச்சை உருளைக்கிழங்கு கொதிக்க வச்சு போடணும். குழம்பு மறுபடியும் ஹீட் பண்ணுறீங்க இல்லையா, அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டிங்கன்னா அதிகப்படியான உப்பு வந்து அந்த உருளைக்கிழங்கு அப்சர்வ் பண்ணணும். உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைமில்? வந்துட்டு குக்கிங், வீடு பராமரிப்பு, இதெல்லாம் போக ஓய்வு நேரங்களில் என்ன பண்ணுவீங்க? டெய்லரிங் ஒர்க்கு கொஞ்சம் பண்ணுவேன். டெய்லரிங் என்ன மாதிரி? இதில் சாரீ ஃபால்ஸ் தைக்கிறது, ப்ளவுஸ் மாதிரி என்னோட ஒர்க்கு மட்டும், வெளியில எல்லாம் கிடையாது, என்னோட ஒர்க் மட்டும் பண்ணிப்பேன். இன்னைக்கு காலையில் என்ன மேம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்க உங்கள் வீட்டில்? சப்பாத்தியும் காராமணி சென்னாவும் பண்ணோம். காராமணி சென்னா மூக்கடலை சென்னா பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி சென்னா மசாலா மாதிரி காராமணி மசாலா. ஓகே ஓகே ஓகே. எனக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுக்குறீங்களா? டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எடுத்துகிட்டு வரட்டுங்களா மேடம்? அதுக்கு முன்னாடி உங்கள் கிச்சனில் வந்துட்டு உங்களுக்காக நான் ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வந்திருக்கேன். எதுவும் ரெடியாக வச்சுக்கலையே மேடம்? எதுவுமே தயார்படுத்த வேண்டாம் தேவி. உங்கள் கிச்சனில் என்ன இருக்கோ, உங்கள் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கோ, அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய டிஷ்ஷு. ஓகே. நீங்கள் ஃப்ரிட்ஜை காட்டுங்க, கிச்சனை காட்டுங்க, நான் பார்க்குறேன் எது இருக்குதோ அதில் பண்ணுவேன். ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்க தேவி, இவ்வளோ இருக்குது ஃப்ரிட்ஜில். நீங்கள் சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா மேடம்? இதில் நான் 1000 டிஷ்ஷு கொடுப்பேன். நீங்கள் வேறு ஒரு தட்டு எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு தேவையானது எடுத்துக்கிறேன். ஃபிஷ்ஷா? ஃபிஷ்ஷு அப்பா, இவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். அப்படி வச்சுருங்க இது. இது ஸ்டோர்லாம் ட்ரை ஸ்டோர்லாம் நம்ம எங்கே இருக்குமா? இது புளியா? ஆமாம். அந்த பக்கத்து தனியாத்தூள். தனியாத்தூள், பெருங்காயம். மேடம். கோதுமை சப்பாத்தியா? ஆமாம் மேடம். என்ன தேவி இது?
கருப்பு காராமணியில் தட்டைப்பயிறு. ஓகே ஓகே ஓகே. சென்னா மசாலா மாதிரி கருப்பு காராமணியில் மசாலா பண்ணியிருக்கீங்க. சப்பாத்தி காராமணி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஜென்ரலாக சென்னா மசாலா போட்டு கொண்டாக்கடலை போட்டு பண்ணுவாங்க, நீங்கள் தட்டைப்பயிர் போட்டு பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. இல்லை கோதுமை சப்பாத்தி பிளாக் ஐட் பீன் எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால. சூப்பர். எப்படி பண்ணீங்க தேவி? காராமணி வந்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிடணும் மேடம். ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும். ஒரு 3 விசில் வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் போட்டு சோம்பு பட்டை இதெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வதக்கினோன்னா தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதங்கி அந்த ஃப்ளேவர் வரும்போது இந்த வேக வச்ச காராமணியையும் போட்டு சென்னா மசாலா பவுடர் கொஞ்சம் போட்டு நல்லா கிரேவியாக இது பண்ணி இறக்கிடணும். இறக்குன அப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். இறக்குன அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி வச்சிடணும். கோதுமை எப்பயும் போல் கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சு இது பண்ணுறேன். ஊற வைப்பீங்களா உடனே போடுவீங்களா? உடனே போடுறதுனா கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு மாவை பிசைஞ்சோம்னா கொஞ்சம் சப்பாத்தி சாஃப்டாக வரும் அப்படின்றதுக்காக உடனே. உங்களுடைய சப்பாத்தியும் தட்டைப்பயிர் மசாலாவும் ரொம்ப நல்லா இருக்குது தேவி. உங்கள் கிச்சனில் வந்துட்டு நான் உங்களுக்காக சமைக்கிறதுக்கு ரெடி ஆகட்டுமா? சரிங்க மேடம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். தண்ணி எடுங்க தேவி கொஞ்சம். இப்போ இதை வேக வைக்க போகிறோம். ரைட்டர் இது வந்துட்டு கொஞ்சம் ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போடலாம். ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்தது நம்ம மிக்ஸர் அதுக்குள்ளே வந்துட்டு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்க. ஆவி வருது. இப்போ வந்து விசில் போடும். ரெடி ஆகிருக்கும். ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை வந்துட்டு அப்படி எடுத்து வைங்க. ஆவி வெளியேறட்டும். சரி. ஒரு மிக்ஸி கப்பில் இந்த ஜாரில் அப்படியே போடுங்க. பேஸ்ட் பண்ணணும். அது இந்தாங்க. போட்டிங்களா? கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சரி. இந்த பூண்டு சின்ன வெங்காயம் எடுக்கு. கருவேப்பிலை எடுக்கு. கருவேப்பிலை வாஷ் பண்ணி வாஷ். புளி எடுங்க.
தேவி எவ்வளோ வேணும் மேடம்? கொட்டை எடுத்த புளியா இது? ஆமாங்க. ஒரு கிண்ணம் கொடுங்க. இப்போ வந்துட்டு புளி கரைசலுக்கு புளி ஊற போட போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி. தக்காளி ஆறுனதும் அதை வந்துட்டு பியூரி பண்ணணும். அப்படியே வந்துட்டு மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி அந்த பியூரி தனியாக. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குக் பண்ண போகிறோம். மீன் கழுவி ரெடியாக இருக்குல்ல? கழுவி ரெடியாக இருக்கும். ஓகே ஃபைன், காட்டுங்க. சூப்பர். இது வந்து தேங்காய் பாறை தானே தேவி? ஆமாங்க, தேங்காய் பாறை. தேங்காய் பாறை. என்ன பண்ணலான்னு வாங்கி வச்சிங்க? ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஃப்ரை பண்ணுறதுக்காக. இன்றைக்கி உங்கள் ஃப்ரை பண்ண மீன் இப்போ குழம்புல கொதிக்க போகுது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அடுத்தது வந்து குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். சரியா? ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ண வேணாம், அப்படியே அடிக்கலாம். இதோட மூடி தானே இது? ஆமாம். ஓகே. இதில் வந்துட்டு நம்ம புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா? அந்த புளியை அப்படியே அதில் போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக நீங்கள் எப்படி பண்ணீங்க தேவி மீன் குழம்பு? எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் அடித்து வச்சுப்பேன். சின்ன வெங்காயம் அதை நல்லா வதக்கிட்டு அது வதங்கினோன்னே இது தக்காளி அதுவும் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கின பிறகு புளி கரைச்சி ஊற்றுவோம். அதில் அது மிளகாத்தூள் இதெல்லாம் கரைச்சி வச்சுருப்போம், குழம்பு தூள் கரைச்சி வச்சுட்டு அது நல்லா கொதி வந்த பிறகு மீன். ஓகே, எல்லாத்தையும் கரைச்சிட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அப்புறமா அடுப்பை பற்ற வச்சு கொதிக்க வைக்கணும். இது இந்த நாகர்கோவில் ஸ்டைலில் இல்லை, இது சென்னை ஸ்டைலு. சென்னை எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி. சூப்பர். எண்ணெய் வந்துட்டு காஞ்சிட்டு இருக்கு. கடுகு இருக்காங்க, காஞ்ச மிளகா கொஞ்சம் இருக்கு. எத்தனை மிளகா வேணும் மேடம்? கம்மி பண்ணிக்கலாமா? போதும். இல்லை காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். சரி. கடுகு கொஞ்சம் போடுறோம். வெந்தயம் எடுங்க, கொஞ்சோண்டு வெந்தயம் போடுறோம். இந்த பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இஞ்சி. இப்போ சின்ன வெங்காயம். முருங்கைக்காய் போடும். முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அந்த மிளகாத்தூள் எடுத்து தனியாத்தூள், மஞ்சள் தூள். காரம் நிறைய சாப்பிடுவீங்களா தேவி? நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவேன் மேடம்.
தனியாத்தூள், இப்போ மஞ்சத்தூள், இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அதில் போடணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. இப்போ தண்ணி ஊற்றணும். சரி, அந்த பக்கம் வச்சுட்டு உப்பு எடுங்க. உப்பு, சரி. கல் உப்பு போடணுமா? கல் உப்பு வந்துட்டு போடலாம். கல் உப்பு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த உப்பை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு இந்த ரசாயனத்தை கலந்து தான் வந்துட்டு இந்த உப்பை வந்துட்டு வெண்மைப்படுத்துவாங்க. கல் உப்புன்னா நம்ம ஒரிஜினல் டேஸ்ட் வரும். உங்களுக்குலாம் அங்கே நாகர்கோவில் தூத்துக்குடி பக்கம் நல்ல உப்பே கிடைக்கும்ல. இங்கே தான் எங்களுக்கு வர கல் உப்பு தான் கல்லுக்கெல்லாம் வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொட்டையை தூக்கி கடாசாமல் இதிலே போட்டுடலாம். கடைசியாக வந்துட்டு மாங்காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மாங்காய் போடலாம். இந்த மாங்காய் கொட்டையை வந்துட்டு தூக்கி போடாமல் அதிலே போட்டிங்கன்னா அந்த கொட்டையில் இருக்கிற அந்த மீதி இருக்கிற சதையெல்லாம் வந்துட்டு வெந்து அந்த புளிப்பு வந்து அதிலே இறங்கும். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாங்காய் அதில் போடலாம். மாங்காய் ஒரு அரை வேக்காடு வேகும்போது நம்ம மீன் போட்டு மூடி வச்சிடலாம். சரி. ஏன்னா புளி வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம்னா ரத்த சோகை ஏற்படுத்தும். அதனால் தக்காளியும் மாங்காவையும் அதிகமாக புளிப்பு யூஸ் பண்ணிவிட்டு கெட்டு போகாமல் இருக்குன்றதுக்காக கொஞ்சோண்டு புளி வந்து நம்ம அதில் போடுறோம். மூடிடுங்க தேவி, மூடிடுங்க. இது கொஞ்சம் குழம்பு நல்லா கொதித்து அந்த மசாலாலாம் நம்ம எண்ணெயில் வறுத்தோம். அதனால் ரொம்ப நேரம் கொதித்து சுண்டணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெயிலேயே நல்லா மசாலா வறுத்ததுனால அந்த பச்சை வடைலாம் போயிடும். சும்மா அந்த மாங்காய் வந்து அரை பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம வந்துட்டு மீன் போடலாம். மீன் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கீங்க தேவி. நீங்கள் சில பேருக்கு மீன் க்ளீன் பண்ணவே தெரியாது. மீன் வாங்கினாங்கன்னா செதில் அப்படியே இருக்கும், சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் நீட்டாக அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் அழகாக எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ மேடம். நீங்கள் வறுக்கிறதுக்கு வச்சுருந்த மீன் இப்போ குழம்புல கொதிக்க போகுது. மீன் போட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோன்னா மீன் கரைஞ்சிடும். அதனால் லைட்டாக அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்துலலாம் வந்து இந்த மீன் வந்து சிம்மில் வச்சுட்டப்போ ஒரு 2 நிமிஷத்துலலாம் அந்த மீன் நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடும்.
சுட சுட உங்களுக்கு வந்துட்டு மீன் குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. தேங்காய் பாறை மீன் குழம்பு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கு மேடம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணதில்லை? நான் இந்த மாதிரி பண்ணதில்லை. நான் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவேன் இதில். நீங்கள் தேங்காய் அரைக்காமல் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. இது சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு மேடம் டேஸ்ட். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது இந்த மாதிரி வரும்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை. என்ன பண்ணுங்க, எதுக்கு எடுக்க போகிறாங்க, எதுக்கு மீன் குழம்புக்கு இது எதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே ஓகே. நீங்கள் மீன் குழம்பு வெறுமனே டேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு அப்புறம் காரமாக இருக்கிற மாதிரி தெரியுன்றதுனால ஒரு ஸ்வீட்டு ஓகே மேடம். ட்ரை டேட்ஸ் எல்லாம் போட்டு, ட்ரை நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன டெசர்ட். ஓகே மேடம், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. தேவி, உங்கள் கிச்சனில் வந்துட்டு திடீர்னு நாங்கள் வந்து சமைக்கிற போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது இப்படி நீங்கள் இங்கே வந்து எடுக்கிறது. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேவி. உங்கள் கிச்சனை எனக்கு கொடுத்து என் கூட நிறைய ஹெல்ப்லாம் பண்ணீங்க. ஐ ரியலி என்ஜாய். உங்கள் கூட வந்து வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் தேவி. தேங்க்யூ மேடம். பாய். தேங்காய் பாறை மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மீன், மாங்காய், முருங்கைக்காய், தக்காளி, சீரகம், வெந்தயம், இஞ்சி, கடுகு, மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை, பூண்டு, மஞ்சள் தூள், புளி, தனியாத்தூள், சிறிய வெங்காயம், காய்ந்த மிளகாய், உப்பு மற்றும் எண்ணெய். குக்கரில் தக்காளியை போட்டு தண்ணீர் ஊற்றி சிறிது நேரம் வேக வைக்க வேண்டும். பின் முருங்கைக்காய், மாங்காய், இஞ்சியை நறுக்கிக் கொள்ளவும். ஒரு கிண்ணத்தில் புளியை ஊற வைக்க வேண்டும். வேக வைத்த தக்காளியை மிக்சியில் போட்டு அரைத்துக் கொள்ளவும். பின் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, காய்ந்த மிளகாய், வெந்தயம், கறிவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், முருங்கைக்காய், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், பின் அரைத்த தக்காளியை அதில் சேர்த்து உப்பு தேவையான அளவையும் போட்டு நன்றாக கிளறிய பின் தண்ணீரை ஊற்றி நறுக்கிய மாங்காய் போட்டு சிறிது நேரம் வேக வைக்க வேண்டும். பின் கொதி வந்தவுடன் மீனை அதில் சேர்க்கவும். இப்பொழுது தேங்காய் பாறை மீன் குழம்பு ரெடி.